மகளிர் உரிமை தொகையில் 5000 ரூபாய் இந்த மாதம் வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். முன்பணமாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துக்கும் சேர்த்து அதேபோல கோடை கால பணமாக 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகை 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தலை காரணம் காட்டி மத்திய அரசு இந்த திட்டத்தை முடக்க பார்ப்பதால் திராவிட மாடல் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு முந்திக் கொண்டு 5000 ரூபாயை வரவு வைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் தனது வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். திமுகவோட அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறது மட்டுமில்லாம இப்ப 5000 ரூபாய் முன்பணமாகவும் வரவு வைக்கப்படும் என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை தேர்தல் வாக்குறுதியாக நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு மாதம் இந்த உரிமை தொகை குலவிளக்கு திட்டத்தின் கீழே 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி அதை அறிவிச்சாரு. இது பொதுமக்கள் மத்தியில நல்ல ஒரு போய் சேர்ந்திருக்கு. குறிப்பா பெண்கள் மத்தியில, குடும்ப தலைவர் மத்தியில போய் நல்ல இந்த திட்டம் போய் சேர்ந்திருக்கும் நிலையில இப்போ திமுக பொறுத்தவரை குறிப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு தோல்வி பயம். அந்த தோல்வி பயத்தினாலதான் இப்போ அவங்க சர்வே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சர்வேல கடுமையான ஒரு வீழ்ச்சி திமுகவுக்கு ஒரு படுதோல்வி அடைகின்ற ஒரு நிலையில இதுக்கு மாற்று என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த போற போக்கில் அள்ளி தெளிப்போம், நம்ம வரப்போறது இல்லை, அட்லீஸ்ட் இதையாவது நம்ம ஒரு கடைசி முயற்சியா நம்ம பண்ணுவேன்ற அடிப்படையில இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாத காலமாகவே இந்த சலுகைகள் நான் கேட்கிறேன். இந்த சலுகைகள் ஏன் இப்போ ஆரம்பத்துல 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க. அந்த 1000 ரூபாய் கூட முதல் வருஷம் கொடுக்கல, 2வது வருஷம் கொடுக்கல, தேர்தல் வருதுன்றதுனால 3வது வருஷம் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் 2 வருஷமா கொடுக்காம கடைசி இந்த 3 வருஷம் கொடுத்துட்டு இருக்கீங்க 1000 ரூபாய். அது கூட 2 கோடி பேருக்கு கொடுக்குறோம். நாங்க இப்ப என்ன குலவிளக்கு திட்டத்திற்கு கொடுக்கல, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும், அதாவது 2 கோடிக்கு மேற்பட்டவர்களுக்கு நாங்க குடும்ப அட்டைதாரருக்கு 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். ஆனா இவங்க தேர்தல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு அதுல கிட்டத்தட்ட ஒரு 60 to 65% தான் 65% கொடுத்துருக்காங்க, மீதி கொடுக்கல. அப்ப அதுக்கு தேர்தல் வருதுன்றதால ஒரு விண்ணப்பம் கொடுத்து சேர்க்கறது சொல்லிட்டு அதை தேர்ந்தெடுக்காது போல இருக்கு. அது குறித்து தெளிவான ஒரு இது கிடையாது, எவ்வளவு பேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு படுதோல்வி திமுக அடையும் அப்படின்ற ஒரு நிலையில இந்த மாதிரி ஒரு சலுகை இன்னைக்கு அளிச்சிருக்கிறதுன்றது அவருடைய இந்த தோல்வி பயத்தை தான் காட்டுது. நீங்க எவ்வளவுதான் கோடி கோடியாக வாரி எடுத்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தீர்மானித்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. திரு ஜெயக்குமார், அதே போல அதிமுகவும் 2000 ரூபாய் என்பது அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில திமுகவும் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2000ஆக வழங்கப்படும் உயர்த்தி அறிவித்திருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை இருபெரும் கட்சிகளும், தமிழ்நாட்டின் இருபெரும் கட்சிகளும் ஒரே போன்ற அறிவித்திருப்பதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு? இல்ல, அது நாங்க தானே 2000 ரூபாய் முதல்ல கொடுத்தோம், முதல்ல அனௌன்ஸ் பண்ணோம். அதுதானே போய் சேர்ந்துருக்கு மக்கள் மத்தியில. சரி, அதிமுக ஆட்சி வரும், கண்டிப்பா 2000 ரூபாய் கொடுப்பாங்கன்ட்டு. ஆனா இப்ப அது பொறுக்க முடியல. 2வது பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு படுதோல்வி ஏற்படுன்றது அவங்களுக்கு நல்ல ஒரு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்றாங்க, இப்ப மாசம் ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்குறீங்களா, இப்ப மாசம் மாசம் இன்னும் கூடுதலா 1000 ரூபாய் வாங்கிக்கிங்க, 2000 ரூபாய். அதுக்கப்புறம் கோடைக்கால தொகைன்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் பணம் தராங்க. அதான் கேட்கிறேன், இது ஏன் ஆரம்ப காலத்துல செய்யல? இதை ஆட்சியில நீங்க தானே இருக்கீங்க, ஆட்சியில நீங்க இருக்கும்போது செஞ்சுக்கலாம். தேர்தலில் மனதை வச்சு செய்றீங்க. இப்ப லேப்டாப் பாத்தீங்கன்னா அம்மா கொண்டு ஒரு மகத்தான ஸ்கீம் அது. அந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா எலெக்ஷன் நேரம் ஓட்டு போடுற பிள்ளைங்கன்ற ஒரு மனதை வச்சு அப்ப உள்நோக்கம் என்ன, ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு சலுகைகள் அறிவிக்கிறது நான் சந்தர்ப்பவாதம் இல்லையா? எனவே அந்த சந்தர்ப்பவாத எப்படியாவது ஓட்டு வாங்கலன்ற அந்த ஒரு நிலையில இன்னைக்கு திமுக இன்னைக்கு ஒரு அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கிறது யாராலும் தடுக்க முடியாது. கண்டிப்பா கோடி கோடியா பணத்தை கொட்டி வச்சாலும் கூட திமுகவுக்கு வெற்றி என்பது இனி எட்டாக்கணி தான். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார்.